பாஸ்டர் சீக்கிரம் வாங்க, எல்லாம் வாங்க, பாஸ்டர் வந்துட்டார். பாஸ்டர் வந்துட்டாரா? பணமோ பொருளோ ஃபாதர் தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்றுறது என்ன இருக்குது. இப்போ இளைஞர்களோடு சேர்ந்து கூடுதலாக குழந்தைகளை பக்குவப்படுத்துவதில் நமக்கு மிகச் சிரமம் ஏற்பட்டது. ஆனால் வீடுகள் தேடி சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்தி ஊக்கப்படுத்துகின்ற குருக்குள் குறைவாக இருப்பதை பார்க்கணும். நம்ம ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணும், மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு யோசித்தோம்னா நம்ம தனித்து விடப்படுவோம். குருத்துவ வாழ்வில் 20 ஆண்டுகளை நிறைவு செய்த அருட்பணியாளர்களோடு ஒரு இனிய கலந்துரையாடல். என் பின்னே வா. தொடர்ந்து அருட்தந்தையரிடம் பேசலாம். சொல்லுங்க. கட்டமைப்பை கடந்து யோசித்தோம் அப்படின்னா நமக்கு கூட யாருமே நிற்கிறது இல்லை. அந்த சமயத்தில் நம்ம தனித்து விடப்படுவதாக தான் பார்க்குறேன். ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யணும், நிறையா கொண்டு வரணும் அப்படின்னா அதில் ஒரு தனியால் தான் நிற்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதனால் நம்ம ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணும், மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு யோசித்தோம்னா நம்ம தனித்து விடப்படுவோம். அதே போல் பதவிகள் இருந்தால் தான் கண்டுகொள்ளப்படுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்போ தான் ஆட்கள் சுற்றி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்குது. ஏன்னா இப்போது ஜனவரி 1ஆம் தேதி வீட்டுக்கு போயிருந்தப்போ பழங்கள்லாம் வாங்கிட்டு அந்த ரிட்டையர்டு ப்ரீஸ்ட்டுக்கெலாம் போய் கொடுத்து அவங்களுக்கு விஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி, அவங்க பாவம் தனியாக இருக்கிறாங்க, யாருமே இல்லை, அவங்களுக்கு போய் அப்போ ஒரு ஃபாதர்கிட்ட கொடுக்கும்போது சொன்னார், என்ன ஏன்ப்பா பார்க்க வந்தேன், போய் பதவியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து கொடு, அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும், என்ன பார்க்கறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னார். ஃபாதர், நான் அதுக்காக கொடுக்க வரல ஃபாதர், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களை விஷ் பண்ணணும்னு நினச்சேன், வயசான ஃபாதர்ஸ்க்கெலாம், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்படி நினைக்கும் பொழுது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஏதாவது பதவியில் இருக்கணும், அந்த பதவியை அடையணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் இருக்குது. அதில் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, பதவிக்கு வந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலும் இன்றைக்கி அதுதான் உண்மையோ அப்படிங்கிற மாதிரி நிலைநிறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த 20 ஆண்டு பணிவாழ்வில் குருக்களுக்கு சிறப்பாக எங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சவால் என்பது இந்த புதிதாக வந்திருக்கின்ற பெந்தகோஸ்து சபைகள். அது ரொம்ப சவால் தான் எல்லா இடத்துலையும், குறிப்பாக கிராமத்தில் ரொம்ப சவால். ஏன்னா அங்கே குருக்களுடைய பிரசனம் இல்லை, தொடர் பயிற்சி இல்லை, அல்லது வழிபாடுகள் இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த அக்கறையோடு தேடி செல்கின்ற அந்த பாஸ்டர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அது பெரிய சவாலாக இருக்குது. நம்ம ஒரு குருவான முறையில் குறிப்பாக கத்தோலிக்க திருவாவையில் ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியை பார்க்குறோம். கல்வியில் வளரணும், சமுதாயத்தை வளரணும், ஆன்மீகத்தை வளரணும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ இருக்கிற மக்களுடைய எண்ணம் என்னை பொறுத்தவரையில் ஏதோ அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் பாட்டு பாடிட்டு ஒரு பாரத்தை குறைச்சிட்டு வந்த போல் ஒரு ஃபீலிங் இருந்தால் போதும், ஒரு அந்த போதை இருந்தால் போதும் என்று தேடி செல்கின்ற மக்கள் அதிகமாக வளர்ந்துருக்கு நான் பார்க்குறேன். பெரிய சவால் தான். அதுக்கு நான் பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு சவால் இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்ல முடியும். வீடுகள் சந்திப்பு இல்லாத நிலை. கத்தோலிக்க குருக்கள் வெறும் ஆலயத்திலே நின்று பணி செய்கின்றார்கள், வழிபாட்டால் நின்று விடுறார்கள், அல்லது பள்ளிக்கூடத்தில் நின்று விடுறார்கள். ஆனால் வீடுகள் தேடி சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்தி ஊக்கப்படுத்துகின்ற குருக்குள் குறைவாக இருப்பதை பார்க்கின்றேன். என்னோடு பணி செய்த வேதி சாமுவேல் அடிக்கடி சொல்வார், எப்போது ஒரு கத்தோலிக்க குருவானவர் தன்னுடைய பங்கில் இருக்கின்ற இல்லங்களை சந்திக்கின்றாரோ அப்போது அந்த கிராமம் தொடர்ந்து வளர்ச்சி பெறும். அதனால் இன்றைக்கு அதிகமாக பெரிய சவால் நினைக்கிறேன். ஒரு வீடு தேடி சென்று சந்திப்பது மீது பெரிய சவால். எல்லா வசதியும் இருக்குது, ஃபோன் இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மக்களை தேடி செல்கிற மனசு மட்டும் அதிகமாக இல்லாததில் அது ரொம்ப குறைவு. கடவுள் நம்பிக்கை மட்டுமல்ல, குருக்கள் மீது நம்பிக்கையும் இல்லாமல் மக்கள் எடுப்போது. எனவே இந்த பெந்தகோஸ்து சபை சார்ந்த மக்களை ஏசுவதை விட, தவறாக நினைப்பதை விட, ஒருவேளை எங்களையே கொஞ்சம் சோதித்தருன்னு நினைக்கிறேன். ஏன் நான் மக்களை தேடி செல்லவில்லை, சுய விமர்சனம் செய்ய நினைக்கிறேன். ஏன்னா வீடுகள் சந்திப்பு இல்லாத திரு அவை. இப்போ சின்ன சர்ச்சு நம்ம சொல்கிறோம், எப்போ போய் மக்களை போய் கேட்கறது, எப்போ போய் அவங்களுக்கு கண்ணீரை பார்க்குறது, சாவு கூட போய் நிற்காத குருக்களை பார்க்குறோம். ஃபாதர் அழகாக சொன்னார், உறுதி நோய் பசு கொடுத்து சாவுகின்ற நிறைவு கண்ட ஒரு குரு இருக்கிற இடத்துல சாவு கூட போய் நிற்காத குருக்களும் போது அப்போது பெந்தகோஸ்து சபை வரதானே செய்வான்.
எனக்கு நான் நினைக்கிறேன் இது பெரிய சவால் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற புதிய குருக்களுக்கு இன்னும் அதிகமாக சவால். எனவே இந்த வசதிகளை விடுத்து என்னால் மக்களை சந்திக்க செல்ல முடியுமா? வீடு சந்திப்பு இல்லாத பங்கு மேய்ப்பு பணி ஒரு அர்த்தமற்ற பணி தான் நான் நினைக்கிறேன். அது பெரிய சவால். 4 விதமான சவாலை பற்றி சொல்ல சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். ஒன்று குறும்படத்தை சொன்னார் இல்லையா, உண்மை அது. அது நன்றி இன்மைங்கிறது அதிகமாக இருக்கிறது, நம்ம இயல்பாக எதிர்பார்க்கிறது. குறும்படம் ஒன்று. இதை தாண்டி மக்கள்கிட்டையுமே இருக்கிறது. அவங்களுக்காக தான் அங்கேயும் இருக்கிறோம். இப்போ நான் கூட பங்கில் போனப்போ சொன்ன முதல் செய்தி அதுதான். இது உங்கள் பங்கு, இது என் பங்கு. உங்கள் பங்கு இல்லை, இது என் பங்கு. நான் இருக்க 1 வருஷமோ 5 வருஷமோ 6 வருஷமோ என் பங்கு. அடுத்து நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே அந்த ஈடுபாட்டில் சொல்கிறோம். அதை கூட நம்ம புரிஞ்சுக்க முடியல, செய்கிறத கூட மறந்துடுறாங்க. 1-2 புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர் சொன்ன மாதிரி அம்பேத்கர் ஐயா சொல்லுவார் இல்லையா, மாமேதை, நீ யாருக்காக பணி செய்கிறாயோ உழைக்கிறாயோ அவர்களே அதை புரிந்து கொள்ளாவிட்டால் அத்தனை வீண் சொல்லுவார். அப்படி அனுபவம் தான் இல்லையா. நம்ம அவங்களுக்காக தான் உயிர் கொடுத்து வேலை செஞ்சுருக்கிறோம். அவங்களே அந்த புரிஞ்சுக்க, நம்முடைய இழப்பில் நம்முடைய துக்கத்தில் நம்முடைய தொழிலில் அதை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால், அதை நம்ம செய்கிற போது அது நம்ம பேருக்கு இல்லை, நமக்காக தான் செய்கிறாரு, சாமியாருக்கு ஒன்றும் இல்லையா, நான் அதை புரிஞ்சுக்காத போது அது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அது ஒரு வெறுமையை கொண்டு வருகிறது இல்லையா. அது ஒரு கஷ்டமான காரியம். 3வது விஷயம் வழிபாட்டு விஷயங்களை நான் பார்க்குறேன். நான் பண்ணால் இப்போ பங்குச்சாமியார் ஆகிருக்கலாம், பட் ஐ எம் ப்ரீஸ்ட் இல்லையா. இன்றைக்கு இந்த இசைக்கருவிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இன்றைக்கி அதை வழிபாட்டு இசையை தாண்டிங்கிறது கான்செப்ட் மாதிரி ஆகிப்போச்சு, பாட்டு கச்சேரி மாதிரி ஆகிப்போச்சு. சாமியார்கள் இது புரியல. சொல்லப்போனால் இது என்ன மகா கேவலம் என்று சொன்னால் குருக்களே அது உணர்வதில்லை. அதான் பிரச்சனை. இன்றைக்கி நீங்கள் வேணால் நீங்கள் மைக்கில் ஆஃப் பண்ணிட்டு கேட்டு பாருங்கள், திருப்பலிகளில் சொற்ப குரல் தான் உங்களுக்கு கேட்கும். நம்ம கேட்குற ஒளி எல்லாமே மைக்கில் வர சவுண்டு தான். அந்த 4 பேர் தான் பாடுவாங்க, 4 பேர் ஜெபம் சொல்லுவாங்க. இன்றைக்கி பாடலுக்குள்ளே ஜெபக்குள்ளே மாறிப்போச்சு. காரணம் மைக்கு. அதனால் உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபம் டக்கு எஞ்சிருந்து மைக்கில் பதில் சொல்லுவாங்க. ஏன் மற்றவங்க சொல்ல மாட்டாங்களா? இதை குருக்களும் சொல்வதில்லை, சொன்னால் மக்கள் புரிந்து கொள்வதும் இல்லை. அது சொன்னோம்னா சாமியார்களே உனக்கு என்னத்துக்கு இது, அப்போ பதிலும் மொழி எதிர்பார்த்து பூச வைக்கக்கூடாதா இல்லையா. அது மக்களும் உணர்வதில்லை. மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஆனால் நான் இந்த சென்னையில் ஒரு பங்களை நிகழ்த்தி காட்டினேன். ஒரு எதிர்ப்பாளர் நிகழ்த்தி காட்டி நடந்தது. அது மக்களும் வாய்ப்பு கொடுக்கணும், சொல்லணும், நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நமக்கே புத்தி இல்லை, அப்புறம் மக்களுக்கு வரும் இல்லையா. அது மிகப்பெரிய சவால். அது ஒன்று. அது நம்ம மறைமாட்டில் அது ஆயர்களும் முயற்சி எடுக்க வேண்டும். என்னுடைய வேண்டுகோள் அது. இந்த நிகழ்ச்சி சார்பாக கேட்டுக்கிறேன். இதை யாரும் உணர்றது கிடையாது. இதுக்கு யாரை பற்றி இந்த எந்த ஆயிரம் எந்த குருக்கள் இதை பற்றி பேசலை, பேசி ஆக வேண்டிய சூழ்நிலை. இது மிகப்பெரிய மோசமான நிலைக்கு திருச்சி போய் கொண்டு ஏன்னா மக்களுடைய பங்கேற்பு இல்லையே, அது ஒரு சவால். அதே மாதிரி 4வது இன்று குருக்களை பல குருக்களை ஆயர்களை புரிந்து கொள்வது கிடையாது. இன்றைக்கி ஒரு சாமியார்னு பார்க்குற விட இந்த ஊர் சாமியார்னு பார்க்குற தலைமை நிறைய உண்டு. அது மிகப்பெரிய பலவீனம். அது அவனுடைய திறமை எங்கே அடிபட்டு போகும், அவனுடைய இயலாமை அடிபட்டு போகும். இயலாமை நம்ம நிறைவு செய்ய முடியாது. இந்த ஊர்னு பார்த்தா கதை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அது மாதிரி பழைய விஷயங்கள் நிறைவு கொண்டு வருவது யாராக சொன்ன நம்ம நேரடியாக அதுவும் உரையாடுறது கிடையாது. அதெல்லாம் இன்றைக்கி நல்ல குருக்களுடைய பலவீனமாக மாறிக்கப்பட்ட காரணம் இந்த ஒரு நிலை. அதனால் ஆயர்களும் இருக்க முயற்சி எடுக்க நான் நினைக்கிறேன். இது இந்த பலவீனத்தை மாற்றணுங்கிறக்கா என்னுடைய வேண்டுகோள். நன்றி. நான் ஒரு சவாலாக சொல்ல நினச்சது கட்டமைக்கப்பட்டது. ஏற்கனவே ஃபாதர் அடைக்கலன்னு சொன்ன மாதிரி கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஜாதிய ரீதியாக இருக்கலாம், பாரம்பரியமாக இருக்கலாம், வழிபாடு சார்ந்ததாக இருக்கலாம். இது ஏற்கனவே ஒரு சூழமைவில் கட்டமைக்கப்பட்டிருக்குது. இதை தொடும்போது தனிப்பட்ட மனிதர்களாக நிற்கிற மாதிரி தான் உணர வேண்டியது இருக்குது. இந்த 3மே ஒரு மிகப்பெரிய சவாலாக நான் பார்க்குறேன். ஓகே, ஏக்கங்களாக என்ன இருக்கிறது? இத்தனை 20 ஆண்டு காலம் போச்சு, உங்களுடைய ஏக்கங்கள் என்ன? இன்னும் எனக்கு இந்த ஏக்கம் என் மனதில் அப்படியே இருக்குது, இது மட்டும் இன்னும் தீராமல் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஏக்கம்னு சொல்ல விட இந்த சவால் ஃபாதர் டன்சன் சொன்னது போல் கோட்டாறு குழுத்துறை மறை மாவட்டங்களிலே அன்பியங்கள், அருள்படி பேரவை எல்லாமே நிறைய பெற்றதாக தான் இருக்குது. நல்ல பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறாங்க. எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் அடிப்படை இன்னும் மாறவில்லை. எல்லா ஆலயங்களிலும் 2-3 குழுவாக பிரிந்திருப்பார்கள். அங்கே ஒரு குருவானவர் என்ற அந்த ஒரு மரியாதை இல்லை. உங்களுக்கு ஒரு பூசாரிக்குள்ள இது பூசை வச்சியா உன்னுடைய தெய்வம் முடிஞ்சால் போய்க்க, மீதியை நாங்கள் பார்த்து விடுவோம், இது எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லிய மனநிலை வருது. 2வது சவால் ஏற்கனவே தந்தையர்கள் சொன்னார்கள், அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆக போகிறாங்கன்னு சொல்லி ஒரு அச்சம் இருக்கிறது. அவர்கள் ஆலய பக்கத்திற்கு வரையில் ஏனென்று சொன்னால் அலைபேசி, இதனால் பிள்ளைங்க நிறைய பேர் பாதிக்கப்படுகிறாங்க. அவர்களுக்கு இந்த நம்பிக்கை வாழ்வு ஆன்மீகம்னு சொல்லியது குறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு சவாலாக இருக்கிறது. அதற்கு நாமும் ஒரு உடந்தையாகத்தான் இருக்கிறேன் என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. ஏக்கம் ஏதாவது இருக்குங்களா?
நிறைய இயக்கங்களோடு பணியாற்றிய அனுபவங்கள் இருக்கிறது. நான் குருத்துவ பணிக்கு வந்த பின்பு இயக்கங்களோடு பணியாற்றுவதை முரண்பாடாக சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பாங்கை நானே உருவாக்கியது போன்று ஒரு அனுபவம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பயிற்சி காலகட்டத்தில் அவ்வளவு இயக்கங்களோடு புரட்சிகரமாக செயல்படக்கூடிய தன்மை இருந்துச்சு. ஆனால் குருத்துவ பணிக்கு உள்ளே வந்த பின்பு அத்தகைய பணிகளை தொடர முடியாத ஒரு சூழல், தானாக வருவித்துக் கொள்வது அல்லது பிறரால் கொடுக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து கொண்டே இருக்கிறது. இது குருத்துவத்தில் அடிக்கடி உதாரணமா ஏதாவது சொல்ல முடியுமா இந்த மாதிரியான விஷயங்கள்? சில இயக்கங்களை பற்றி இதில் பதிவு செய்ய முடியாது, அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு காலகட்டங்களில் அரசியலோடு இணைந்து செயல்படுவதில் அரசியலை கடந்து செயல்படக்கூடிய இயக்கங்கள் இருக்குது. புரட்சிகரமாக செயல்படக்கூடிய நிறைய இயக்கங்கள் இருக்குது. ஆனால் குருத்துவத்தில் இருந்து தொடக்கத்தில் ஆற்றிய பணிகளை தற்பொழுது ஆற்றுவதற்கு இயலாத ஒரு சூழலுக்கு உந்தப்பட்டிருக்கிறோம். அது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சவாலாக. இன்னொன்று என்னவென்றால் வந்து அதில் ஈடுபடணும்னு எண்ணம் இருக்குது, ஆனால் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. செய்தால் அதை ஒன்று குருத்துவத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்படும், இல்லை என்றால் எல்லோராலும் கேள்வி கேட்கப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படும், இல்லைன்னா நம்மை தனிமைப்படுத்தி விடக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதை போன்று புதுப்பித்துக் கொள்தல், அது புதுப்பிக்காத அறிவு எந்த அறிவும் பயனுள்ளதாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அது புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய தன்மை மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் என்பது ஆசைப்படுகிறேன். ஓகே, இயக்கங்கள். எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. அது பல வருடங்களாக இருக்கிறது. ஒருவேளை நான் இறப்பதற்கு முன்பாக கூட அது நிறைவேறுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அதாவது எந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜெபத்தை ஒருவேளை அவர் ஜெபமாலையை தவறாமல் சொல்பவராக இருந்தால் திருப்பலியோடு சேர்ந்து ஒரு 7, 8, 9, 10 முறை கூட சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே நமது தந்தை ஒருவரே அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்திருக்கிறோமாங்கிறது கேள்விக்குறி என்னோட சேர்த்து. அப்போ நிறைய பாகுபாடுகள், நிறைய வேறுபாடுகள்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. ஒருத்தர் ஹைட்டாக இருப்பார், ஒருத்தர் குள்ளமாக இருப்பார், குண்டாக இருப்பார், ஒல்லி. ஆனால் அதை அடிப்படையாக வைத்து மொழி, இடம், ஜாதி இதனை அடிப்படையாக வைத்து பல்வேறு விதத்தில் நம்ம பிரிந்து கிடக்கிறோம். ஈவன் குருக்களும் கன்னியர்களுமே 10 வருடம் 13, 14 வருட உருவாகத்திற்கு பின்பாக. ஸோ என்னிடம் இருக்கிற ஒரு இயக்கம் என்னென்னா, என்னைக்கு அந்த ஜபத்தை நாங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் சொல்லுவோம், உண்மையாகவே எல்லாருமே என்னுடைய சகோதர சகோதரிகள். இப்போ நமது தந்தை ஒருவர்னா நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் தானே. அது என்னைக்கு நடக்கும் தெரியல. இது மறைமாவட்ட குருவாக இருந்தாலும் சரி, துறவர குருக்களாக இருந்தாலும் சரி, அது நிறைய பிரித்தாளும் சக்திகள், பாகுபடுத்தும் சக்திகள்லாம் அது இருக்குது. அது எனக்கு ஒரு இயக்கமாகவே இருக்குது. என்னுடைய இயக்கமாக நான் என்ன பார்க்குறேன்னா, பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஆரம்பிக்கும் போது, அன்பியங்கள் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஆரம்பிக்கிறது பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியாக ஆரம்பிப்போம். ஆனால் காலங்கள் மாறுகின்ற போது, இது மாற்றங்களாக உருவெடுக்கும் போது பேசிக் ஹியூமன் கம்யூனிட்டியாக இது மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த மதங்கள் கடந்து அல்லது நாம் இருக்கக்கூடிய ஒரு குருவானவர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை தாண்டி மனிதர்களாக எப்போ இயங்க போகிறோம். அப்போ மிகப்பெரிய அந்த விடுதலை இறையாளர்கள்லாம் சொல்கிறாங்க, எவை உன்னை இணைக்கிறதோ அதுதான் உண்மையான நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடியது ஒருவேளை கத்தோலிக்க கிறிஸ்தவமாக இருக்கலாம், ஆனால் அது மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னை உருவாக்கி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுதான் என்னுடைய இயக்கமாக பார்க்குறேன். எது என்னை மனிதத்தோடு இணைக்கிறதோ, மனிதர்களாக இணைக்கிறதோ அதுதான் என்னுடைய இயக்கமாக நான் இன்றைக்கி பார்க்குறேன். ரெண்டாவது ஒரு பெரிய இயக்கம் எனக்கு என்னென்னு, இன்றைக்கி அரசியல் சார்ந்த நிலைப்பாடு எடுப்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகி நமக்கு ரொம்ப பின்தங்கி இருக்குது. சாதாரண சின்ன அமைப்புகளாக இருக்கக்கூடியவங்க, சமயங்களாக இருக்கக்கூடியவங்க அரசியல் ரீதியாக இன்றைக்கி உருவாகி இருக்கிறாங்க. இந்த நம்முடைய தென் தமிழகத்தினுடைய கடற்கரை பகுதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் துண்டாகவே இருந்த மாதிரி இருக்குது. நமக்கான முடிவெடுப்பதற்கோ, நாம் சார்ந்த தலைவர்களை உருவாக்குவதற்கோ எனக்கு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தரதுக்கான காலகட்டம் இன்றைக்கி இல்லை. அது என்னுடைய காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு ஏக்கமாக பார்க்குறேன். என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு என்னை சார்ந்த தலைவர்களோ, என்னையே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆளோ இந்த பெரிய இந்திய பெருங்கண்டத்தில் யாருமே கிடையாது. அது தமிழகமாக இருக்கலாம், இந்திய பெருங்கண்டம் மொத்தமாகவே எடுத்துக்கலாம். அதனால் அந்த பங்களிப்பை தந்து என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு, நம்முடைய மக்களினுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நிரந்தர பிரதிநிதித்துவம் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் அது என்னுடைய ஒரு இயக்கத்தை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். நான் மாதா தொலைக்காட்சியினுடைய அந்த லட்சணையே மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி. இயேசுவினுடைய கனவு அதுதான், இறையாட்சி ஏற்படுத்துவதான கனவு. அப்போ அந்த கனவில் அதற்காக உழைப்பதற்கு தான் நாங்களாம் எல்லாருமே 20 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் நான் என்னுடைய இயக்கம் அல்லது கனவு என்ன அப்படி சொன்னால், குருக்கள் எல்லோருமே
தங்களுடைய முழு ஆற்றலையும் திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக, இறையாட்சியினுடைய கருவிக்காக பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா தங்களுடைய திறமைகள் எல்லாமே தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் அல்லது ஒரு சிலருக்கான அந்த வளர்ச்சிக்கும் பயன்படுத்துகிற போக்கு இன்றைக்கு அதிகமாகிறத பார்க்குறோம். அப்போ இந்த முழு ஆற்றலும் திரு அவைக்காக, இறையாட்சிக்காக பயன்படுத்தப்படுகிற பொழுது நம்முடைய திருச்சபை இன்னும் வளம் பெறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. திரு அவை வளர்ச்சிக்காக எடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு முயற்சியையும் பொதுநலன் கருதி ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான். இது அவர் ஆரம்பித்தார், இது இவர் ஆரம்பித்தார், இது இதனால தான், அப்படித்தான் இப்படித்தான் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கக்கூடாது. இப்போ மாதா தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனாலும் இதற்கான தேவைகள் வந்து ஒவ்வொரு நாளுமே நிறையாவே இருக்குது. மக்கள் வந்து நிறையாவே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் இதற்கு இன்னும் அருட்தந்தையர்கள் அதிகமாக முழுமையாக புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது இன்றைய தேவையாக இருக்கிறது. ஏன்னா ஆன்மீக நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய பணியாக இருக்கலாம், சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பணியாக இருக்கலாம், திறமைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய பணிகளாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து மாதா தொலைக்காட்சி வழியாக செய்ய முடியும். அதனால் இது இவருடையது அவருடையது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறத விட சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மனநிலை வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. அது உங்களுடைய ஏக்கமாக இருக்குது. இறையில் படிக்கும்போது சொல்லிக் கொடுத்தாங்க சுருக்கமாக புரிந்து கொள்வதற்காக ஆ ஆ இ ஈ என்று. அனுபவம், ஆய்வு, இறைவார்த்தை, ஈடுபாடு. இப்போ பல நேரங்களில் பார்க்குறபோது என்னுடைய பணி வாழ்க்கையில் பார்க்கும்போது இறை வார்த்தை, அதுக்கு பணி, வழிபாடு அதோடு மட்டும் நிற்கிற மாதிரியான ஒரு சூழலை பார்க்குறேன். என்னுடைய ஏக்கம் என்னென்னா அந்த ஈடுபாடு என்பதற்குள்ளே வரணும். மக்களோடு இருக்கிற ஒரு நிலை, மக்களுக்கான பணிகளில் ஈடுபடுதல். இதற்கு முட்டுக்கட்டையை நான் பார்த்தது சில நேரங்களில் மக்கள் என்னை நம்பாமல் இருக்கிறது. முதல்லலாம் மதிப்பு மரியாதையெல்லாம் இருந்து இப்போ குறைந்து கொண்டே போகுது. நான் நிறையவே சில நேரங்களில் சொல்லியிருப்பாங்க, எனக்கு அதுபடியே சில நேரம் சொல்லியிருப்பாங்க, நடந்திருக்காது ஆனால் நடந்ததாக சொல்லியிருப்பாங்க. என்னை நம்பாத ஒரு நிலை இருக்குது, இந்த இடத்துல செய்யலாமா? அப்போ அந்த ஈடுபாடை குறைக்கிறதுக்கான முட்டுக்கட்டைகள் வருது. தவறாக பேசுவது, அல்லது குருக்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, எல்லா குருக்களையும் ஒரே மாதிரியே நினைப்பது, ஒரு குருவருடைய தவறான முன்மாதிரியை வச்சுட்டு எல்லா குருக்களையுமே அதே ஃபார்மாக்குள்ளே கொண்டு வைக்கிறது. இப்படிலாம் வருகிற போது இந்த ஈடுபாடு குறைந்து நம்ம வழிபாட்டோடு நின்றுவோம். அப்படிலாம் வருது. அப்போ என்னுடைய ஏக்கம் என்னவாக இருந்தாலும், எங்கே போனாலும், எப்படிப்பட்ட பணி செய்தாலும் முட்டுக்கட்டைகள் இருக்க தான் செய்யும். அந்த அனுபவம், ஆய்வு, அந்த இறைவார்த்தை துணையோட, இறைவனின் துணையோட இன்னும் அதிகமாக என்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம். வழிபாட்டோடு நின்று விடாமல் ஈடுபாடு என்பதற்குள்ளே அதிகமாக போகணும், அதனால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற ஒரு ஏக்கம் என்னிடம் இருக்குது. என்னுடைய ஏக்கமாக நான் பார்க்கிறது, முதல்ல திரு அவை சார்ந்த பணிகள் அது கடை செய்கிறோம். ரெண்டாவது மாந்தநேய பணிகள் அதுவும் செய்கிறோம். அதோடு கூட இன்று செயல்படுத்தப்பட வேண்டியது வந்து பூ உலகை காக்க வேண்டிய அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகள். காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் அப்படின்னு நிறைய இன்று அதிர்ச்சிகரமான சூழல்கள் உருவாகிறது அல்லது அதை பற்றி பேசப்படுகின்றது. இப்போ இதை குறித்து அதிகமாக நம்முடைய கத்தோலிக்க திருவை அக்கறை கொள்ளணும். நம்முடைய திருத்தந்தை திரும்பவும் அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ அதற்கு தகுந்த முறையில் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. அவ்வாறு செயல்படும் பொழுது கட்டாயம் இயற்கையோடு இணைந்த அதே நேரத்தில் மாந்தநேயத்தோடு சமத்துவ திருவை உருவாகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறது. சொல்லுங்கள். என்னுடைய இயக்கம் என்பது எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். பங்குலையும் சரி, எங்களுடைய குருக்கள் மத்தியிலையும் சரி, இன்றைக்கி ஒற்றுமையாக வாழ்கிறது தான் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. கணவன் மனைவியாக இருக்கலாம், எல்லாமே நம்மளை பிரிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் உண்டு. ஆனால் சேர்ந்திருப்பதற்கு அன்பு மட்டும்தான் அது ஒரு காரணமாக இருக்கும். இது எதுக்காக நான் நினச்சி பார்க்குறோம்னா, நாங்கள் 20 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடுறோம். அந்த வேளையில் நாங்கள் குறிப்பிட்ட வாங்கின வருஷத்துலேருந்து இவ்வளோ வருஷம் நாங்கள் ஆண்டுதோறும் ஒரு நாளை நாங்கள் கூடுகையாக வச்சுருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவர் கார்மல் சபை, இவர் சலேசிய சபை, அவர் சர்வேட் சபை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மறை மாவட்டம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியே இருந்தாலும் கூட அந்த வகுப்பு தோழர்கள்ங்கிற உறவில் இன்றைக்கும் நாங்கள் ஒன்றா தான் இருந்திருக்கோம். அதனால் இந்த ஒன்றாக இருப்பார்களாகன்னு சொல்லி இன்றைக்கி நான் நினைக்கிறது, எத்தனை மறை மாவட்டங்களாக இருந்தாலும், எத்தனை சபைகளாக இருந்தாலும் எல்லாரும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றுபட்டு வாழணும். ஒற்றுமை தான் மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதனால் அந்த ஒற்றுமை தான் எங்களை பார்த்து எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகே. இன்னொரு முக்கியமான இயக்கம் நான் நினைப்பது, இன்றைக்கு தந்தையர் சொன்னார்கள், ஒரு குரு என்பவர் பல திறமைகளை கொண்டவர், ஹியூமன் ரிசோர்ஸ். அப்படி பல படிப்பு அனுபவங்கள் அல்லது நம்முடைய இருக்கின்ற கட்டமைப்புகள்
இவற்றெல்லாம் முழுமையாக நம்ம பயன்படுத்துகின்றோமா என்று சொன்னால் சந்தேகம்தான். தந்தை ஜெயப்பனார்கள் சொன்னார்கள், இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தினால் நம்முடைய திரு அவையும் நம்முடைய சமூகமும் ஏன் நாம் சார்ந்திருக்கின்ற பங்கு எவ்வளோ வளர்ச்சி அடையும் என்பது ஒரு பெரிய கனவு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கு ஒரு வழிபாட்டு சார்ந்த அந்த திருப்பலி மட்டும் நிறைவேற்றுகின்ற பெரும்பான்மையான குருக்களை பார்க்கணும். மாறாக தொடர்ந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பிற பொதுநிலை 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதுபோல் 8 மணி நேரம் ஒரு குருவான வேலை செய்தால் எவ்வளோ மாற்றத்தை உருவாக்கலாம். எனக்கு அந்த உழைப்பு, என்னுடைய ஆய்வு கட்டளை தொடங்கும் போது நான் கேட்ட கேள்வி, 7:30 மணிக்கு மேலே குருக்கள் என்ன செய்கிறார்கள், அதான் என்னுடைய கொஸ்டினாக இருந்தது. அப்போது ஒரு குருவான தன்னுடைய சக்தி, ஆற்றல், படிப்பு, இருக்கின்ற அந்த நாலேஜ் எல்லாத்தையும் பயன்படுத்தினா எவ்வளோ வளர்ச்சி இருக்குது திருச்சபையில். ஒன்று என்னை சேர்த்தா சொல்கிறேன். ரெண்டாவது இயக்கம், இப்போ வளர்கின்ற தலைமுறைகள் நிறைய பேருக்கு வரலாறு தெரியல, வரலாறு சுத்தமாக தெரிய மாட்டேது. ஏதோ சொல்லப்படுகின்ற மேல்மட்ட செய்திகள், இன்றைக்கு வர வாட்ஸ்அப் செய்திகள், குறுஞ்செய்திகள், ரீல்ஸு, இதிலே காலத்தை கழிக்கின்ற ஒரு தலைமுறையை பார்க்கின்றோம். அதனால தான் நிறைய புரிதில்லா தன்மை அல்லது பழமை மறக்கின்ற தன்மைகள், வேறற்ற நிலை என்பதெல்லாம் நம்ம சமூகத்தில் பார்க்குறோம். அதுபோல் திருவள்ளுவரும் பார்க்கின்றோம். ஏன்னா இப்போ இருக்கின்ற தலைமுறைகள் அல்லது வெளியிருக்கின்ற மக்கள் மட்டும் இவன் குரு மாணவர்கள் கூட ஆழ்ந்து படித்து வரலாறு தெரிகின்ற ஒரு குருவாக உருவாகினால், அது ஒரு கிறிஸ்துவனாக உருவாகினால், நம்ம இன்றைக்கு இந்தியா நடைபெறுகின்ற பல பிரச்சனைகளுக்கு நாம் பதில் காண முடியும். எனவே ஆழ்ந்து தெளிந்து வேறுட்டமுள்ள அறிவை பெற வேண்டியது நம்முடைய ஏக்கமாக இருக்குது. என்னுடைய ஏக்கம் அப்படின்னா ஒரு சமதர்ம சமூகத்தை உருவாக்கணும். அது எப்போ நடக்கும் என்பது தான். ஒரு சில தருணங்களில் உணர்ந்தது, அனுபவித்தது. பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டாங்க. சாமிக்கு எந்த ஒரு எடுத்தெடுப்பில் கேட்பாங்க, சாமிக்கு எந்த ஒரு, நான் ஒருத்தர்கிட்ட பட்டுன்னே கேட்டேன், என் பேர் தெரியுமாம்மா உங்களுக்கு? அவங்க அப்படியே அதுக்கடுத்து அவங்க குடும்பத்தார் அவங்கள்ட்ட திட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள். போகிற புதுசாக ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது நம்முடைய எந்த என்னது ஜாதியை செயல் அடையாளத்தை தாண்டி எந்த பின்புலத்தை பூர்வீக அடையாளம் தான். ஆமாம், பூர்வீக அடையாளத்தை தான் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறாங்க. அது தெரிந்த பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உறவு நெருக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்துருக்குறேன். இதை கடந்து நம்முடைய திருவை எப்போது செல்லும் என்கின்ற ஒரு ஏக்கம். ரொம்ப அருமையான பதிவுகள்லாம் வந்து சொன்னீங்க. உங்களுடைய இயக்கங்களை மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இயக்கங்களோட அவர்களுக்கு அந்த தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கும் இது ரொம்ப முக்கியமானது. இறுதியாக இந்த கலந்துரையாடலில் உங்களுடைய எதிர்கால திட்டம், டக்குன்னு அந்த திட்டத்தை மட்டும் ஒரு வார்த்தை, இதுதான் ஒரு பாயிண்ட், எதிர்கால திட்டம், ஒரே வார்த்தை இல்லை, எதிர்கால திட்டம், இதுதான் என் திட்டம், இதுதான் என் திட்டம், அப்படி டக்குன்னு அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாற்றத்திற்காக முன்னெடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், இயக்கங்களாக இருக்கலாம், அவங்களோடு சேர்ந்து நிற்பது. வேற டக்குன்னு அது மாதிரி அன்பை நீதிக்காகவும் நீதிக்காக அன்பையும் சமரசம் செய்யாமல் இருப்பது. வழிபாட்டையும் வாழ்க்கையையும் இணைத்து கொண்டாடுகிற ஒரு திருச்சபையாக இணைந்து வளருவது. வரலாறு தெரிந்த புதிய தலைமுறை உருவாக்குவது ஒரு திட்டமாக இருக்குது. எல்லா குருக்களோடும் இப்பொழுது இருப்பது போலவே எப்பொழுதும் நல் உறவோடு இருப்பது. அன்பு பணியையும் அறப்பணியையும் ஆன்மீக பணிக்கு இணையாக பார்த்தே வாழ்வது. இயற்கையை பாதுகாக்க அறம் சார்ந்து ஒன்றிணைப்பது. வேற்றுமைகளை கடந்து ஒற்றுமையிலே சிந்திப்பது, ஒற்றுமையை நோக்கி வழிநடத்துவது. மனிதம் வளர இறையாட்சி பணியாக இருப்பது. அடுத்த தலைமுறையை அர்த்தமுள்ள தலைமுறையாக உருவாக்குவது. எல்லோரும் ஒரே தந்தையினுடைய பிள்ளைகள் என்கின்ற மனநிலையோடு வாழ்வது. வாழ்க்கை தரக்கூடிய கல்வியையும் ஆன்மீகத்தையும் இணைத்து கொண்டு போவது என்னுடைய. உறவுகளில் ஒருவித கசப்பையும் வெறுப்பையும் விரக்தியை சந்திக்கிற மனிதர்களில் ஒரு சிலருக்காவது
அதில் இனிமை இருக்கிறது, இணைந்து வாழ்வதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்ற உணர்வை ஏற்படுத்துது, நம்பிக்கையை ஏற்படுத்துவது. இளமை துடிப்புடன் இணைந்து இயங்கும் திரு அவை உருவாக்குவது. பெற்ற வாழ்வை நிறைவாக வாழ்ந்து பிறரோடு உறவு கொண்டு வாழ்வது. இன்றைய வா என் பின்னே அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு உதாரணமாக நீங்கள் சொன்ன விஷயத்தில் வா என் பின்னேல உங்களுக்கு பின்னாடி நடந்த விஷயங்களில் அனுபவங்களை அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒவ்வொரு அருட்தந்தையரும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சாதாரண ஒரு வாழ்வு இல்லை, அது என்னென்னா ஒரு குருமாராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ அதோட துவக்கமோ அதில் கடந்து வந்த பாதையில் இருந்த கடினமான அனுபவங்களும் இனிமையான அனுபவங்களும் நெகிழ்ச்சியான தருணங்களும் சவாலான தருணங்களும் அதே போல் ரொம்ப தர்மசங்கடமான நிலைகளும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கனவுகள் இயக்கங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. முக்கியமாக இது ஏன் இன்னைக்கு வந்து செய்கிறோம் அப்படின்னா, இல்லங்களில் வந்து அருட்தந்தையர் வெள்ளை அங்கி அணிந்து பூசை வைக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அல்ல. அவர் ஒரு மனிதர். அவர் வந்து மக்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர். ஒரு பாலமாக மக்களுக்கு அவர்களை இணைப்பதற்கு ஒரு பாலமாக செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத இன்றைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அந்த நெருக்கம் அடுத்த முறை ஒரு அருட்தந்தையரை வந்து பார்க்கும்போது நீங்கள் எந்த ஊர், நீங்கள் என்ன ஆளுங்க, அதெல்லாம் தாண்டி நாமெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவதற்கான ஒரு வரவேற்பை வந்து மக்கள் மனதில் உருவாக்கி வேண்டும். நீங்கள் சொன்ன ஒரு சவால்லையும் இங்கு நம்ம வந்து பூசைக்கு சர்ச்சுக்கு வரக்கூடியவங்க அவங்கள வந்து கோயிலுக்கு வர்றவங்கள தயார்படுத்துறதுக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு நபர் என்ன நபர், என் முன்னால் ஆல்டரில் நிற்கிற நபர் யார், அந்த ஆல்டர் அவங்க மனசில் இருக்கக்கூடிய பழமை சிந்தனையை ஆல்டர் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த கலந்துரையாடல் வந்து நாம் வந்து வச்சோம். வா என் பின்னே, அவர்கள் முன்னே நீங்கள் வரும்போது இவர்களுடைய அனுபவம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு விதையை இல்லந்தோறும் இறையாட்சியாக மாதா தொலைக்காட்சி விதைக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லி குருமார்களுக்கு வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் இறைப்பணி, மக்கள் பணி, சமூக பணி, இயற்கை பணி, மண்ணின் பணி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. வாழ்க. நன்றி அனைவருக்கும்.